என்ன மேடம், நல்லா இருக்கீங்களா? என்ன மேடம், என்ன தெரியலையா? உங்க பையன் குழந்தை விஷயமா ஹாஸ்பிட்டல் வந்தீங்களே, மறந்துட்டீங்களா? அப்புறம் மேடம், குழந்தை நல்லா இருக்கானா? உங்க பையன் அவனை ஏத்துக்கிட்டாங்களா? நீங்களும் இந்த ஏரியா தானா? நானும் இங்க தான் பக்கத்துல இருக்கேன். இவ்வளவு பக்கத்துல இருக்கோம், பார்க்க முடியாம இருந்திருக்கோம். ஐயோ, பார்க்காமலே இருந்திருக்கணும். பவி வேற இங்கேயே இருக்காளே, இவன் வேற இங்க வந்திருக்கான். பவி வரும்போது இவன் குழந்தைய பத்தி பேசிட்டா ஏடாகுடமா பிரச்சனை ஆயிடுமே. எங்க மேடம், முன்ன மாதிரிலாம் இப்ப இல்ல. இப்பெல்லாம் ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க டோனரை கையோட கூட்டு வந்துடுறாங்க. எங்க பொழப்பு தான் சந்தியில நிக்குது மேடம். சார், நான் நிறைய பொருள் எடுக்கணும், கொஞ்சம் வேலையா இருக்கேன். நீங்க போங்க, நான் பார்த்து எடுக்கிறேன். ஓ சாரி மேடம். அப்புறம் உங்க ஏரியால யாருக்காவது குழந்தை பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்கள கொஞ்சம் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சீங்கன்னா எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் தீர்த்து வச்சிடலாம். கமிஷன் முன்ன பின்ன வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க மேடம். சரி, பாக்குறேன். நீங்க போங்க. சரி, ஓகே மேடம். அத்தை, வரமிளகா. இதுதான் இதான் இதுதான் இதான் வேணும். மஞ்சள் கிடைக்கலையா? மஞ்சள், இந்த முழு மஞ்சள் இருக்குமே. யாரத்த அது? அது யாரு? அதான் இப்ப ஏதோ உங்ககிட்ட ஒருத்தர் நின்னு பேசிட்டு இருந்தாரே, ஏதோ ஹாஸ்பிட்டல் புரோக்கர்னெல்லாம் பேசினாரே. அது மதனோட மாமா பவி. ஆஸ்பத்திரியில வேலை பாக்குறாராம். ஏதோ புரோக்கர்னு சொன்ன மாதிரி எல்லாம் இருந்தது. ஆமா ஆமா, அது ஆஸ்பத்திரி வருமானம் பத்தலையா, அதான் வீடெல்லாம் விக்கிறாங்கல்ல, அந்த புரோக்கர் வேலை பாக்குறாராம். அதான் சொல்லிட்டு போனாரு, ஏதாவது வீடு வேணுமா அப்படின்னு. இது போதும். சரி வா, நம்ம நிறைய விஷயம் எடுக்க வேண்டி இருக்குல்ல. வா 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 வா, சீக்கிரம் வாங்கிட்டு போலாம். மஞ்சள் எங்க கிடைக்கும் பாரு, பார்க்கலாம் அத்தை. டேய் சந்தோஷ், என்னடா குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க? டேய், எங்கடா லட்சுமி? அவங்க ஏதோ ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாங்க தாத்தா. டேய், இதுக்கு தாண்டா அன்னைக்கே சொன்ன அவளை உள்ள விடாதன்னு. நீ கேட்டியா? இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, இந்த புள்ளைக்கு சோறு ஊட்டுறதுல இருந்து ஜட்டி மாட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் உன்னையத்தான் செய்ய சொல்லுவாங்க. கடைசியில நீயே இந்த குழந்தைய தூக்கி வச்சிருக்க பாத்தியா? இதெல்லாம் உனக்கு தேவையாடா? டேய், வெளியில போனா பாக்குறவன் என்னென்னமோ பேசுறான்டா, கேவலமா இருக்குடா, அவமானமா இருக்கு. வெளியே போனா எத்தனை வாட்டி சொல்றேன், கேக்குறியாடா? டேய் சந்தோஷ், அழாத. என்ன அழுதுகிட்டே இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. ஏய் பிரதிபா, அடிச்சுடு. சந்தோஷ் கையில குழந்தை. Wow! What a beautiful scene! சந்தோஷ், சந்தோஷ், சூப்பர். அப்பாவும் பையனும் ராசி ஆயிட்டீங்க போல இருக்கு. அப்படியே ஓ மாதிரியே இருக்கா உன் பையன். அப்பா கையில வந்ததும் குழந்தை முகத்துல ஒரு తేజసే வந்துருச்சே. అట్లే సంతోష్ లాగే ఉన్నాడు చూడు, ఆ ముక్కు చూడు, ఇద్దరిది ఒకేలా ఉన్నాయి. యా రైట్. இதத்தானா அப்பவே சொன்னேன், இது உன்னோட குழந்தைதான், இவனை நீதான் வளர்க்கணும்னு. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன கண்ணா பின்னான்னு திட்டினீங்க. இப்போ
நீயே அவனை கையில தூக்கி வச்சுட்டு வேடிக்கை காமிச்சிட்டு இருக்க. கர்மா இஸ் a boomerang, சந்தோஷ். பிரதிபா, குழந்தை சந்தோஷ் கையில இருக்கனா அப்போ லக்ஷ்மி வீட்டுக்குள்ள இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன கேக்குறீங்க பரிமளாமா? இப்ப எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது கொண்டாடணுமே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், கம், வாங்க 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 வாங்க. அங்க மேல பாருங்க, அந்த கண்குள்ள காட்சிய. சந்தோஷ் அப்பாவான மொமெண்ட். குழந்தைய கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகா போஸ் கொடுக்கறான் பாருங்க. ஆமா, ஆதிரா குழந்தைய தூக்கி வச்சிட்டு இருக்கத பார்த்தா ஆச்சரியமா இருக்கே. அப்படின்னா லக்ஷ்மி வீட்டுக்கு வந்துட்டாங்களா? சந்தோஷ் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டானா அப்ப? அப்புறம் அன்னைக்கு அவ்வளோ கோவப்பட்டானே, அதெல்லாம் பொய்யா? நெருப்பு இல்லாம புகையாதே, அதுல ஏதோ இருக்கு. பிரதிபா அன்னைக்கே சொன்னாங்க, நாம தான் கேக்கல. சந்தோஷ், ஏய். பிரதிபா, நீ பேக் டு ஃபார்ம் ஆயிட்டே. இந்த பிளாட்ல லக்ஷ்மி பத்தியும் சந்தோஷ் பத்தியும் இன்னும் எல்லாரும் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. எஸ் பரிமளாமா, you know this is my day. எஸ், இனிமே இந்த பிரதிபாவோட ஆட்டம். யா. அச்சச்சோ பாப்பா, அச்சச்சோ என்னடா செல்லக்குட்டி இது? ஐயோ, இப்படி நீ தண்ணிய கொட்டி என்ன செல்லக்குட்டி தண்ணியோட? ஏண்டா? சரி 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 சரி, ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. என்னது தண்ணிலலாம் விளையாடிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. என்னடா இது? சந்தோஷ், என்னடா இது? என்ன? குழந்தைய பாத்துக்க சொல்லிட்டு தானே போனேன். இங்க பாரு எப்படி தண்ணில விளையாடிட்டு இருக்கானு. பாவம் அவன். பவி, என்ன அவன் தண்ணில விளையாண்டா என்ன, அவன் உச்சா போனா என்ன, அவன் வாந்தி எடுத்தா எனக்கு என்ன? இதெல்லாம் கழுவுறதுதான் என் வேலையா? என்னடா இப்படி பேசுற? குழந்தைடா அவன். ஏய் பவி, அந்த குழந்தை முகத்தை பார்க்கும் போதுலாம் எனக்கு அந்த ஆதிரா முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன பண்ண சொல்ற? தப்பு சந்தோஷ். யாரோட குழந்தையா இருந்தா என்னடா? அவனுக்கு இப்போ எதுவுமே தெரியாது, பச்சை புள்ள. நீ பக்கத்துல இருந்து பார்த்து பையனை நம்பிதானே உன்கிட்ட விட்டுட்டு போனேன். நீ பாட்டுக்கு பொறுப்பே இல்லாம இப்படி விட்டு போயிருக்க. ஏதாவது தப்பா நடந்திருந்தா அந்த பாவம் நம்மள தாண்டா சேரும். டேய், ஆதிரா மேல உனக்கு இருக்கிற கோவம் எனக்கும் தான் இருக்கு. அவளுக்கு பிறந்த குழந்தைங்கிறதுக்காக இந்த குழந்தை பழி வாங்குவியா? பவி ப்ளீஸ், உன்னோட சந்தோஷத்துக்கு தான் அம்மாவை அந்த குழந்தைய கூட்டிட்டு வர சொன்னேன். அவங்க குழந்தை இல்லாம வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் சரின்னு சொன்னேன். இங்க அதுக்காக குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு மடியில எல்லாம் கொஞ்ச முடியாது பவி என்னால. எனக்கு இவ இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நரகம் தான். இவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு பவி. சந்தோஷ், அவன் பால் குடிக்கிற குழந்தைடா. இவன் மேல போய் உனக்கு இவ்ளோ வெறுப்பு இருக்கு? என்னால நம்பவே முடியல சந்தோஷ். பவி, ஆதிரா எனக்கு என்னென்ன பண்ணா? இவ வயித்துல இருக்கும் போதே நம்ம வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவ இல்ல, ஓகே,
அந்த இடத்துல இந்த குழந்தை இவன் எதுவுமே பிளான் பண்ண மாட்டான், ஓகே. ஆனா இவனை வச்சுக்கிட்டு நம்மள சுத்தி இருக்கவங்களா அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. சந்தோஷ், அவங்களாம் ஏதாவது பேசிட்டே தாண்டா இருப்பாங்க. நாளைக்கு நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லனா வேற ஏதாவது குடும்பத்தை பத்தி பேசுவாங்க. இதுக்கெல்லாம் பயந்து பயந்து வாழ முடியுமா சொல்லு? சரி, வெளியில இருக்கவங்கள கூட விடு, நம்ம வீட்ல இருக்கவங்க எல்லாமே ஒத்துக்கிட்டாங்களா? இன்னைக்கு மட்டும் இல்ல பவி, எந்த காலத்திலுமே என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இவன் முகத்தையே பார்க்க கூடாதுன்னு தான் நான் இருந்தேன். உன்னாலதான் நான் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். தினம் தினம் இவனால எனக்கு டென்ஷன் தான் அதிகமாகி போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும் போல இருக்குது. அதுக்கு தான் இவனை அம்மா கிட்ட சொல்லி தத்து கொடுக்க சொன்னேன். அம்மாவும் என்ன புரிஞ்சுக்காம முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீ என்ன புரிஞ்சுக்காம பேசுற. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்ங்கிற மாதிரி அந்த ஆதிரா பண்ணதுக்கெல்லாம் இதெல்லாம் என் தலையில எழுதி இருக்கும் போல இருக்கு. அத்தை, சாரி அத்தை. அவன் ஆதிரா மேல இருக்கிற கோவத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு போறான். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. மேடம், கோயிலுக்கு வந்தா மனசு ஆறுதலா இருக்கணும் தானே கோயிலுக்கே வந்தீங்க. இங்க வந்து இப்படி சோகமா இருந்தீங்கன்னா என்ன மேடம் அர்த்தம்? இல்ல சார், இவன் மேல குட்டிக்கு இருக்கிற வெறுப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இவன் அவனோட ரத்தம்னு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைச்சா எனக்கு படபடப்பா இருக்கு. இப்ப எதுக்கு அதையெல்லாம் நினைச்சு பாக்குறீங்க? அதையெல்லாம் போக போக தெரிஞ்சுக்கிட்டோன்னு நீங்க தானே சொன்னீங்க. கரெக்ட் தான் சார். ஆனா இவன் பச்சை குழந்தையா இருக்கும் போதே சந்தோஷ் இவன் மேல காட்டுற வன்மம் இவன் வளர வளர அதிகமாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்பவே இவனை எதிரி மாதிரி பாக்குறான். இவன் அவனுக்கு பிறந்த குழந்தைன்னு தெரிஞ்சா என்னெல்லாம் பண்ணுவானோ. மேடம், சந்தோஷ்க்கு இருக்கிறது ஆதிரா மேல இருக்கிற வெறுப்பு தான். அதைத்தான் குழந்தை மேல காட்டுறான். கொஞ்ச நாள்ல எல்லாமே பழகிடும். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நானும் பவியும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம். குழந்தைய குட்டி கிட்ட பாத்துக்கோன்னு சொல்லி பவி கொடுத்துட்டா. எனக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருந்தது. ஆனா பவி வந்து அவன் பாத்துக்குவான் வாங்கன்னு சொல்லி என்ன வலுக்கட்டாயமா அழிச்சிட்டு போயிட்டா. திரும்பி வந்து பார்த்தா தண்ணியில குழந்தை தனியா படுத்து விளையாடிட்டு இருக்கான் சார். சந்தோஷ் கிட்ட கேட்டா என்னால ஆயா வேலையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு என்ன கூலா மேடம் சொல்லிட்டு போயிட்டான். எங்கேயாவது வெளியே போறதா இருந்தா குழந்தைய எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு நாம தான் அலையணும். இப்படி இருக்கிறவனுக்கு மத்தியில இவனை நான் எப்படி வளர்க்க போறேனோ எனக்கு தெரியல சார். மேடம், வேப்பம்பூவிலையும் தேன் இருக்கும். சந்தோஷ் இப்ப இப்படி நடந்துகிட்டாலும் நீங்க இப்ப ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கீங்க. அதானே மேடம் நல்ல விஷயம். குழந்தைக்காக தானே சந்தோஷ் உங்களை வீட்டு விட்டு போக சொன்னான். இப்ப அவனே வந்து குழந்தையோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கான். இது எவ்வளவு பெரிய மாற்றம். அதே மாதிரி உங்க எண்ணம் போல எல்லாமே மாறும் மேடம். நீங்க கவலைப்படாதீங்க. என்னமோ நீங்க சொல்றீங்க சார். ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. இது பெரிய பிரச்சனையில தான் போய் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஒண்ணும் இல்லடா. என்னடா மேடம், நான் விடனா சந்தோஷ் கிட்ட இது உனக்கு பிறந்த குழந்தைதான்ற உண்மையை உடைச்சிருவான். வேண்டாம் சார், வேண்டாம். பவி இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நம்ம எந்த விஷ பரீட்சையும் பண்ண வேண்டாம். குட்டி ஒன்னும் எனக்கு அம்மா வேணும்னு சொல்லி என்ன அங்க அழிச்சிட்டு போல, பவிக்காக தான் கூட்டிட்டு போயிருக்கான். இப்போ நாம ஏதாவது சொல்ல போய் அப்புறம் பவிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா வேண்டாம் சார், ஒன்னும் வேண்டாம். எவ்வளவு காலத்துக்கு மேடம் இப்படி மறைச்சே வைக்க முடியும்? தெரியல. இப்போதைக்கு இது குட்டியோட குழந்தைன்னு நம்ம குட்டிக்கோ இல்ல பவிக்கோ யாருக்குமே நம்ம சொல்ல வேண்டாம்.
நமக்குள்ளேயே இந்த உண்மையை மறைச்சு வச்சுக்குவோம். சரிங்களா சார்? சரி, டைம் ஆச்சு, வாங்க போலாம். ஓஹோ, இதுல இவ்வளோ பிரச்சனை இருக்கா? அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல பார்த்ததும் தெரியாத மாதிரி நடிச்சிங்களோ? ரகசியத்தை கசிய விட்டுட்டீங்க. இனி அதை காக்கணும்னா காசு செலவாகும். இனி நம்ம காட்டுல மழை தான். என்னாச்சு? மறுபடியும் வாந்தி எடுத்துட்டு இருக்கியா? என்னாச்சு? வாந்தி வருதா நிறைய? என்னாச்சுமா? என்னது? எதுவுமே சாப்பிடாம இருக்க? எதுவும் சாப்பிட முடியல அத்தை. எது சாப்பிட்டாலும் வாந்தி தான் வருது. அப்போ அதுக்காக சாப்பிடாம இருப்பியா? முதல்ல சாப்பிடுவா. ஐயோ, என்னால முடியாதுப்பா, ஆளை விடுங்க. ஏற்கனவே நீங்க காலையில சரியா சாப்பிடலன்னு சொல்லி நிறைய கொடுத்துட்டீங்க. அது எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நான் எடுத்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் அத்தை, இதுக்கு மேல என்னால முடியல, விட்டுருங்க. என்ன பவி இப்படி சொல்ற? நீ இப்ப சாப்பிடுறது உனக்காக மட்டும் இல்ல, உனக்குள்ள இருக்கிற இன்னொரு உசுருக்கும் தான். அதுக்கும் சேர்த்துதான் சாப்பிடுற. இத பாரு, நீ இப்ப தனி மனுஷி கிடையாது. எது செஞ்சாலும் குழந்தைய யோசிச்சுதான் செய்யணும். சரி சரி, சாப்பிட முடியல நான் விடு. நான் உனக்கு ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வரேன், குடி. அப்போவாவது சத்தா இருக்கும். அத்தை சொன்னா அதெல்லாம் சும்மா இரு, நீ சாப்பிட்டுதான் ஆகணும். நான் எடுத்துட்டு வரேன். இந்தா ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடு, குடி. சொன்னா கேளுங்க அத்தை, என்னால முடியாது. முடியும், அதெல்லாம் முடியும். குடி குடி. மூடி எடு, எடு மூடிய வை கீழே. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு என்னத்துக்கு ஆகுறது? குடி. அச்சச்சோ, நீ இப்ப கிளாஸ கீழே வச்ச, அவ்வளவுதான். குடி. என்னடா, நீயாவது என்ன காப்பாத்துடா. உனக்கு சாப்பாடு ஊட்டும் போது மட்டும் வேணாம் வேணான்னு சொல்ற. அப்படி ஏதாவது ஒரு வழி எனக்கும் சொல்ல. என் நிலைமைய பார்த்தா உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்குல்ல? குடின்னு சொல்றேன்ல. தானே? சொல்ற விதத்துல சொன்னா கேக்குற ஆளு கேட்பாங்க, அப்படிதானே? அம்மா விட்டுறாதீங்கம்மா, அவளை நல்லா வச்சு திணிச்சு விடுங்கம்மா. என்கிட்ட ஏமாத்துற மாதிரி எல்லாம் அம்மா கிட்ட ஏமாத்த முடியாது. வசமா மாட்டினியா நீ? வந்துட்டான் தொல்லை பண்றதுக்கு. அம்மாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கீங்க. என்ன சாப்பிட வச்சு டார்ச்சர் பண்றீங்கல்ல? இப்படி எல்லாம் இல்லைனா சாப்பிடுறப்ப எங்களுக்கு எல்லாம் டிமிக்கு கொடுத்துற மாட்டா? உனக்கெல்லாம் அம்மா தான் கரெக்ட். இருங்க இருங்க, புள்ள பொறக்கட்டும், உங்க ரெண்டு பேரையும் நல்லா மாட்டி விடுறேன். அவனை விட்டே உங்க ரெண்டு பேரையும் அடிக்க சொல்றேன். ஓ அப்படியா? இரு வர்றேன்டி. உன்ன ஐயோ, சம்பந்தி, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நேரத்தில் மாப்பிள்ளை மட்டும் தனியாக பவியை பார்த்துக்கிறேன்னு சொன்னப்ப எங்களால் எதுவும் சொல்ல முடியல.
ஒவ்வொரு நாளும் பவி நினப்பாவே இருந்துச்சு. இப்ப அவங்க அம்மா கூட இருந்தாலாவது நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். பவி தனியா இருந்து தவிக்க போறாளே நினைச்சு மனசு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. இப்போ உங்களை பார்த்ததுன்னா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆமாம்மா, இவளுக்கு எங்களை விட உங்க மேலதான் பெரிய அதிகம். மாசமா இருக்கும்போது அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்ற பொண்ணுங்க மத்தியில உங்க வீட்ல இருக்கணும்னு தான் இவ ஆசைப்படுறா. சம்பந்தி, இந்த விஷயத்துல மாப்பிள்ளைக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். பவிக்காக குழந்தைய ஏத்துக்கிட்டு உங்களை வீட்டுக்கு வர சொன்னது ரொம்ப பெரிய விஷயம். மாமா, நான் என்னோட அம்மாவை மட்டும்தான் ஏத்துக்கிட்டேன், அவங்கள மட்டும்தான். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை.